ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான பூரியும் அப்புறம் அதுக்கு தகுந்த மசாலாவும் ரெடி பண்ணிடலாங்க. நம்ம மசாலா எப்பவுமே உருளைக்கிழங்குல கடலை மாவுல அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இப்போ கூடவே நம்ம கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரிக்கு வந்து ஆல்ரெடி மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சுங்க. நம்ம இப்போ குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். அடிச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுக்கலாம். இது கூட இஞ்சியும் பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வணங்கட்டும். அப்புறம் கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வணக்கி விட்டுறலாம். இது கூட 2 பழுத்த தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது கூடவே கேரட் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி உருளைக்கிழங்கு தான். குக்கரில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டாச்சு. அதை வந்து நல்லா தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கின பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்கை மசிச்சு உள்ளே போட்டுடலாம். குக்கரில் போட்டங்காட்டி டக்குன்னு வெந்துருச்சு. ஒரு 2 விசில் தான் விட்டேன். அதுலேயும் வந்து சின்ன கிழங்குங்காட்டி டக்குன்னு வெந்துருச்சு. நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இன்றைக்கி பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மாவு போடுவேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிழங்கு பக்கம் போட்டிருக்கேன். இது ஒன்று ஒன்றா நல்லா மசிச்சு உள்ளே போடலாம். இந்த கையில் மசிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிழங்கும் நல்லா மசிச்சு உள்ளே போட்டுடலாம். பெரிய கிழங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 3 கிழங்கு இருந்தால் போதும். கோதுமை மாவு நல்லா பிணைஞ்சு வச்சுட்டு நம்ம இந்த குருமாவை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே மாவு வந்து நல்லா ஊறிடுங்க. நம்ம வந்து பூரி சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மசால் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மறுபடியும் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கிழங்கு வந்து இந்த மாதிரி கேரட் பீன்ஸோட சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதில் நான் கடலை மாவெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் கேரட் பீன்ஸ் கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் பூரிக்கு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா உறிஞ்சி கெட்டியாக கொடுத்துரும் நமக்கு குருமாவை. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாங்க. வெறும் பச்சை மிளகாய் மட்டும் கூட போட்டு நம்ம இந்த மசாலா செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 2 சேர்த்தாச்சுங்க. போட்டு காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேரட் பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும். கிழங்கும் ஆல்ரெடி வெந்துருச்சு. அதனால டக்குன்னு வந்து குருமா ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. நம்ம வந்து பூரி மாவை ரெடி பண்ணிடலாம். பூரி மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். கடை மாவுங்காட்டி ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் ஊற வைக்க வேண்டியதாக இருக்குங்க. இதே வீட்டில் அரைச்ச கோதுமையாக இருந்ததுன்னா நம்ம பிசைஞ்சு வச்சதையுமே டக்குன்னு பூரியோ சப்பாத்தியோ நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மாவு வந்து நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இதை வரமாவில் நம்ம லைட்டாக தொட்டு எடுத்து தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக மாவில் தொட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மாவு வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி தேய்க்கும் போது சூப்பராக வந்துடும். இப்போ ஊர்ன மாவில் நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம தேய்க்கும் போதே வந்து அடுப்பில் எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒன்றா தேய்ச்சி அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டு எடுத்துடலாம். 4-5 இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துட்டு மறுபடியும் கூட நம்ம மீதி மாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு பூரியா போட்டு எடுத்துடலாங்க. இது கடையில் குருமா பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு.
மாதிரி மசாலா ஒட்டி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குருமா வந்து இறக்கிக்கலாங்க. இதே மாதிரி பூரி வந்து ஒவ்வொன்றும் நம்ம போட்டு எடுத்துடலாம். எந்த மாவா இருந்தாலும் சரிங்க, நம்ம மாவு வந்து நல்லா நீட்டா பக்குவமா பிணைஞ்சு எடுத்துருந்தோம் அப்படின்னா எண்ணெயில போடும்போது இந்த மாதிரி நல்லா பஃபியா சூப்பரா வந்துடும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. பூரி மாவு வந்து நல்லா செவந்து வரும்போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பூரியா போட்டு எடுத்துடலாங்க. சூப்பரான பூரி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மசாலும் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப பூரி அதுக்கு தகுந்த மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கடலை மாவு பொட்டுக்கடலை எதுவுமே நம்ம அரைக்காமையே நம்ம இந்த மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா கையில பிக்கும் போதே நல்லா சாஃப்டா தான் வருதுங்க. மசாலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாவே ஆயிடுச்சு. பூரிக்கு இந்த மாதிரி ஒரு மசாலாவும் சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.